Lesson 3 Nitya Karma Hmm. Upakale in the dawn. Ushakale. Sorry, Ushakale in the dawn. Hmm. Namaskaram Kuru worship. Hmm. Pathyakala Niyamaha timetable. Hmm. Viramakalaha interval. Hmm. Uttishta get up. Hmm. Grihapataha homework. Hmm. Anumadihi permission. Hmm. Vyayamaha exercise. Hmm. Lagu aharaha shin. Hmm. Pradidinam daily. Hmm. Pakshvat afterwards. Paschate. Pakshvat. Paschate. Chava, sir. Okay. Hmm. Paschat afterwards. Hmm. Pustika notebook. Hmm. Veedanganam playground. Very good, very good. Nana watching on me first class. Thank you. Thank you. இந்த லெசன் வாசிங்கோ ரேகாமா. yes जी विद्यालये सम्यक् पठ Hmm. आचार्यस्य अनुमतिं लभस्व Hmm. पाठ्यविषयान् Hmm. पुस्तिकायां लिख Hmm. अक्षराणि सम्यक् लिख Hmm. विरामकाले भोजनं खाद जलं पिब Hmm. क्रीडाङ्गणे क्रीड Hmm. रात्रौ ईश्वरं भज வெரி குட். நல்லா வாசிங்கம்மா. சரி, இந்த லெசன் வாசிக்கும் போது இதனுடைய அர்த்தங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கிறதா உங்களுக்கு? கொஞ்சம் 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 புரியுது. வெரி குட். சரி ரேகாமா, அதனுடைய அர்த்தங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஜி विद्यालये सम्यक् पठ read well at school आचार्यस्य अनुमतिं लभस्व take permission from the teacher. Correct. पाठ्यविषयान् पुस्तकायां लिख पुस्तिकायां लिख write the lessons in the book. Yes, in the note. அக்ஷராணி புஸ்தகம் அப்படின்னா வந்து புஸ்தகம் அப்படின்னா வந்து புக், புஸ்திகா அப்படின்னா நோட். ஓகே ஜி அக்ஷராணி சம்யக் லிக write the alphabets well. விராம காலே போஜனம் காத eat food in the interval. Correct. Jalam piba drink water. Kridangane krida play in the playground. Ratrau Ishwaram bhaja pray to God at night. Very good, very good, very good, very good. நல்லா வாசிக்கோ, நல்லா அர்த்தம் சொன்னீங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். Thank you. கீதம்மா, ஜி நீங்க இப்ப வந்து இங்க ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கா இல்லையா? ஆமா சார். அத வாசிச்சு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உஷக காலே திஷ்ட. உஷக் காலே உத்திஷ்ட. விடிய காலையில் எழுந்தது. காலையிலா விடிய காலையிலா? கரெக்ட் தான், விடியற் காலை. தாவனம் குரு. brush the teeth. ஆமா, தந்ததாவனம் குரு. தந்ததாவனம் குரு அப்படின்னா brush the teeth. கரெக்ட், வெரி குட். வியாயாமம் குரு. do exercise. வெரி குட். பஷ்வாத் ஸ்நானம் குரு. பஷ்வாத்னா என்ன? அதற்கு பிறகு afterwards take bath. ஆமா. ஈஸ்வரம் நம pray to God. லகு ஆகாரம் காத have breakfast. வெரி குட், வெரி குட், வெரி குட். Thank you. நல்லா சொல்றீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்ப இங்க பశ్చాத் ஸ்நானம் குருன்றது, அது பశ్చాத்ன்னு இருக்கே, அதுக்கு அப்புறம் அப்படின்ற மீனிங் இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா, இல்லனா இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றவா சொல்லலாம். இல்ல கேட்டிருக்கேன்,
ஃபர்ஸ்ட் டைம். பஷ்சாத் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது கீதாம்மா. அப்புறமா வெங்கடராமன் சர்மா சுவாமி. ஆமா சார். ஓகே. பிருந்தாம்மா. கேட்டிருக்கேன் மகோதயா. வெரி குட். ஹரிகரன் சுவாமி. கேட்டிருக்கேன் ஜி. வெரி குட். ரேகம்மா. கேட்டிருக்கேன் ஜி. வெரி குட். சி நம்ம எல்லாருமே இதை கேட்டிருப்போம். என்ன தெரியுமா? பశ్చాத்தாபப்படுறதுன்னு சொல்றது உண்டா இல்லையா? பశ్చాத்தாபம்னா என்னது? இறக்கப்படுறது. இறக்கப்படுறது. எப்ப இறக்கப்படுறது? ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அதை நினைச்சு இறக்கப்படுறது. புரியுறதா? ஆமா, கரெக்ட். இப்போ ஏற்கனவே நமக்கு நம்மள அறியாமலேயே நம்ம வந்து இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுறதா? பశ్చాத்தாபம் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய பశ్చాத் தான் இங்க வந்திருக்கு. புரியுறதா? வெரி வெரி குட் வெரி குட். சரி, நல்லா வாசிங்க. வெரி குட். அடுத்தது வெங்கடராமன் சர்மா சுவாமி. இங்க இங்க வந்து 2 சென்டென்ஸ் இருக்கு பாருங்களேன். ஒரு குழந்தை உட்காந்து ஏதோ பண்றது. அந்த சென்டென்ஸ படிங்க பார்க்கலாம். வீட்டு பாடம் படி. வீட்டு பாடங்களை அப்புறம் வீட்டு பாடங்களை படி. ஆமா சார். யதா ஸ்ரீணாம் யதா சீக்கிரம் வித்யாலயம் கச்ச. அதாவது பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரம் போகும். வெரி குட். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் போகும். செல்வாயாக, பள்ளிக்கூடத்திற்கு செல்வாயாக. ஆமா. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிருந்தா. இப்போ இங்க எக்ஸசைஸ் கொடுத்திருக்காளே, உங்களால அதுக்கான ஆன்சர் சொல்ல முடியுமா? ட்ரை பண்றேன். முதல்ல வந்து அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா அதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் சொல்லுங்க. தண்டதாவனாத் பரம் கிம் கர்த்தவ்யம். பிரஷ் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டும்? பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? போயிட்டு பார்க்கலாம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். வியாயாமம் குரு. வியாயாமம் குரு. தண்டதாவனாத் பரம் வியாயாமம் குரு. வெரி குட். அடுத்தது ராத்திரோ கிம் கர்த்தவ்யம். கர்த்தவ்யம். ராத்திரி என்ன பண்ணணும்? என்ன பண்ண வேண்டும்? ராத்திரோ ஈஸ்வரம் பஜ. பஜ. வெரி குட். ராத்திரோ ஈஸ்வரம் பஜ. வெரி குட். அடுத்தது பாட்டிய விஷயான் கஸ்யான் லேகனீயாக. பாட்டிய விஷயான் சம்யக் லேகனீயாக. இல்லையே, அது மாதிரி இல்லையே. சாரி புஸ்திகாயாம் லிக்க. வெரி குட். பாட்டிய விஷயான் புஸ்திகாயாம் லேகனீயாக. வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது 4வது விராம வேலாயாம் கிம் கர்த்தவ்யம். விராம வேலாயாம் என்ன இன்டர்வெல்ல என்ன செய்ய வேண்டும்? ஆமா, என்ன பண்ணணும்? லகு போஜனம். வெரி குட். லகு ஆகாரம். போஜனம் வெரி குட் வெரி குட் வெரி குட். காதவ்யம்னு சொல்லணுமா மகோதயா? என்னமா காதவ்யம்னு சொல்லணுமா? காதேன்னு சொன்னாவே போதும். சரியா? ஓகேவா? அந்த 3வது क्वेश्चन ஆன்சர் என்ன ஜி? 3வது क्वेश्चनக்கு விஷயானே கஸ்யாம் லேகனியாக. பாட்டிய விஷயானா என்னது? சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுல எழுதணும் அப்படின்னு கேக்குறான். எதுல எழுதணும்? நோட் புக்ல எழுதணும். அவ்வளவுதான். புஸ்திகாயாம் லேகனியாக. புரியுறதா? ஓகே ஜி ஓகே ஜி. வெரி குட். இந்த 4 क्वेश्चनக்கும் தேங்க்யூ. இந்த 4 क्वेश्चनக்கும் மீனிங் புரிஞ்சுதா இல்லன்னா புரியலையா?
இல்ல சுவாமி மீனிங் புரியல அப்படின்னா புரிஞ்சுது புரிஞ்சுதா? புரிஞ்சுது வெரி குட் வெரி குட். சரி, அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி. ஜி. fill in the blanks. உஷக்காலே ம் உத்திஷ்ட. ஜி கேக்குறதா? எனக்கு கேக்குறது. வெரி குட். உத்திஷ்ட ஆளே உத்திஷ்ட என்ன மீனிங்? காலையில் எழுந்திரு, சீக்கிரம் எழுந்திரு. சீக்கிரம் எழுந்திரு. ரெண்டாவது பశ్చాத்த பஷ்டாது. பశ్చాத் ஸ்நானம் குரு. வெரி குட். பஷ்டாது ஸ்நானம் குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர்வர்ட்ஸ் டேக் பாத். வெரி குட் வெரி குட் வெரி குட். விராம காலாயாம் போஜனம் விராம வேலாயாம் விராம வேலாயாம் போஜனம் போஜனம் காத. காத. விராம வேலாயாம் போஜனம் காத என்ன அர்த்தம்? இன் இன்டர்வல் டேக் ஃபுட். ஆமா, டேக் டிஃபன் at the interval. very good. ஓகே. யதா சீக்கிரம் வித்யாலயம் கச்ச. go to school at the earliest. very good very good very good. என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்? Thank you. இந்த fill in the blanks யாருக்காவது புரியலையா? இல்ல சுவாமி அர்த்தம் புரியலையே அப்படின்னா சொல்லலாம். யாருக்கா புரியலையா? புரியுது. சரி சரி. ரேகா பாஸ் ஆகுதுமா? எஸ் டி. ரைட். எஸ் ஆர் நோ சொல்லுங்க. கிரக பாட்டான் பட. ஆம். வெரி குட். read your lessons at homeன்ற மாதிரி. வியாயாமம் மா குரு. டோன்ட் டூ எக்ஸசைஸ்னு இருக்கு, குருன்னு இருக்கணும். வியாயாமம் குருன்னு இருக்கணும். ஆமா, அம்மா இருக்க கூடாது. வெரி குட். அதனால ராங்கா ரைட்டா? ராங். நோ. லகு லகு ஆகாரம் खाद. ஆம். வெரி குட். have your breakfast. வெரி குட். ராத்ரௌ ஈஸ்வரம் பஜ. worship God at night. இது என்னது? ஆமா நேவா? ஆம். வெரி குட் வெரி குட். நானா சொன்னீங்க பஸ். thank you. thank you thank you. மைதிலிமா நான் பேசுறது கேக்குறதா? என்னையா? மைதிலிமா இந்த ஆப்போசிட்ஸ் வாசிங்க பார்க்கலாம். எங்க இருக்கு ஆப்போசிட்ஸ்? ஓகே. லகு மஹத். லகு அப்படின்னா சின்னது, மஹத்னா பெருசு. வெரி குட். உபவிஷனா உட்காரு. உத்திஷ்ட நிக்கணும். எழுந்து நில்லு. வெரி குட். கரெக்டா? ஓகே. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது கீதம்மா. இந்த வெர்ப்ஸ் வாசிங்க பார்க்கலாம். நம் டு வர்க்ஷிப். प्रथम पुरुषः एकवचनं नमति, द्विवचनं नमतः, बहुवचनं मध्यम पुरुषः एकवचनं नमसि, द्विवचनं नमतः, बहुवचनं नमत. उत्तम पुरुषः एकवचनं नमामि, द्विवचनं नमावः, बहुवचनं नमामः. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். थैंक यू जी. थैंक यू. பிருந்தாமா, இப்போ இந்த வெர்ப்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? பண்றேன் மகதி. நமதி, சக நமதி, தௌ நமதஹ, தே நமந்தி, த்வம் நமசி, யுவாம் நமதஹ, யூயம் நமத, அகம் நமாமி, ஆவாம் நமாவக,
நமாவா. வயம் நமாமஹ. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், கரெக்ட். தன்யவாதம். இப்போ நான் தமிழ்ல கேட்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹரிகர சுப்பிரமணியன் சுவாமி. நான் கடவுளை வணங்குகிறேன். அகம் ம் கடவுளுக்கு என்ன? ஈஸ்வரம். அகம் ஈஸ்வரம் நமாமி. வெரி குட். அகம் ஈஸ்வரம் நமாமி. அகம் தேவம் நமாமி. சரியா? வெரி குட். பகவான் சொல்லலாமா ஜி இதுல? வெரி குட். பகவந்தம். பகவந்தம் சொல்லலாம். ஓகே ஓகே. எனக்கு பகவான் வந்தது, அப்புறம் அது சரி கரெக்டான்னு தெரியல. கரெக்ட் தான். அதனுடைய வித்தியா விபக்தினா நீங்க அதுக்கேத்த மாதிரி சப்தத்தை கரெக்டா யோசிக்கணும். ஈஸ்வரா அப்படின்ற சப்தம் ஏற்கனவே நீங்க ராம சப்தம் படிச்ச மாதிரிதான். அப்போ இங்கேயும் வந்து ஈஸ்வரம்னு. ஆமா, ஈஸ்வரம்னு அப்படியே சொல்லிக்கலாம். அகம் ஈஸ்வரம் நமாமி. வெரி குட், நல்லா சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ரேகா பாஸ் அதிகமா சொல்றீங்களா? நீங்கள் கடவுளை வணங்குகிறீர்கள். நீங்கள் கடவுளை யூயம் தேவம் நமத. வெரி குட். யூயம் தேவம் நமத. வெரி குட், நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது கீதாம்மா சொல்றீங்களா? நான் சொல்றேன். கோவிந்தன் கடவுளை வணங்குகிறான். கோவிந்தன் கடவுளை வணங்குகிறான். கோவிந்தக ஈஸ்வரக நமதி. ஈஸ்வரம். ஈஸ்வரக. ஈஸ்வரம் நமதி. வெரி குட். ஈஸ்வரம் நமதி. வெரி குட், நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெங்கட சர்மா சுவாமி ராதையும் ருக்மிணியும் கிருஷ்ணனை வணங்குகிறார்கள். ராதையும் ருக்மிணியும் கிருஷ்ணனை வணங்குகிறார்கள். ராதா 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 ருக்மிணி ராதா ருக்மிணி கிருஷ்ணன் நமத்தை. நமத்தி வருமா நமதகான்னு வரணுமா? நமத்தக சார், நமத்தக. நமதகா. ஏன் நமதகா? இருவர் வணங்குகிறார்கள். அதனாலதான். சரியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, பிருந்தாமா சொல்றீங்களா? நீங்கள் இருவர் கடவுளை வணங்குகிறீர்கள். யுவாம் தேவம் நமதஹ. வெரி குட். யுவாம் தேவம் நமதஹ. வெரி குட். மைதிலி ராமசுவாமி மாஸ் நீங்க சொல்றீங்களா? மைதிலிமா? சரி, அவளுக்கு ஏதோ ஒரு ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு. வேற யார நான் கேட்கல? எல்லாரையும் சொல்றீங்களா? மைதிலிமா சொல்றீங்களா? ட்ரை பண்றேன். நீ கடவுளை வணங்குகிறாய். ஈஸ்வரம் ஈஸ்வரம் நமசி. நமசி. வெரி குட், வெரி குட். துவம் ஈஸ்வரம் நமசி. வெரி குட், நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். சோ இந்த இந்த வேர்ப் உங்களுக்கு புரியறதா? சரி, இப்போ இந்த வேர்ப்ல வந்து கொஞ்சம் பெருசாக்கினா உங்களால சொல்ல முடியுமா? சரி, ட்ரை பண்ணுங்க. முதல்ல ரேகா பாசாதி. ரெடியா? அவர்கள் கோயிலில் கடவுளை வணங்குகிறார்கள். அவர்கள் தேவாலயே தேவம் நமந்தி.
நமந்தி. ஈஸ்வரம் நமந்தி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, வெரி குட். நல்லா சொன்னீங்க ரேகாமா. தேங்க்யூ ஜி. அடுத்த கேள்வி ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமிக்கு. ட்ரை பண்ணுச்சு. சொல்லுங்க. நீங்கள் கோயிலில் கடவுளை வணங்குகிறீர்கள். நீங்கள் யூ யூஎம் ம் நீங்கள் கோவிலில் ஈஸ்வரம் சப்தமி தேவாலயே தேவாலயே ஈஸ்வரம் ஈஸ்வரம் நமஸ்தே. நமஸ்தே. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க சுவாமி. வெங்கடராமன் சர்மா சுவாமி சொல்றீங்களா? சொல்லுங்க ஜி. நாங்கள் வீட்டில் கடவுளை வணங்குகிறோம். வயம் கிரகே ஈஸ்வரம் நமாமஹ. சார் நாங்கள் ஹலோ. நாங்கள் அதான் சார், வயம் வயம் ஈஸ்வரம் கிரகே கிருஹே வயம் ஈஸ்வரம் நமாமஹ. நம வயம் கிருஹே ஈஸ்வரம். ஈஸ்வரம் நமாமஹ. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது கீதம்மா சொல்றீங்களா? எஸ் ஜி. அவன் கோயிலில் கடவுளை வணங்குகிறான். சக சக தேவாலயே ம் ஈஸ்வரம் ம் நமதி. நமதி. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தது பிருந்தாமா சொல்றீங்களா? ஆமா உதயா. ம். நீ தோட்டத்தில் கடவுளை வணங்குகிறாய். நீ தோட்டத்தில் கடவுளை வணங்குகிறாய். त्वम् उद्याने ம் ईश्वरं नमसि. வெரி குட். நீ தோட்டத்தில் கடவுளை வணங்குகிறாய். துவம் உத்யானே ஈஸ்வரம் நமசி. வெரி நமசி. குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது மைத்திலிமா ஆ சொல்றீங்களாமா? ஆ சொல்றேன். நான் வீட்டில் கடவுளை வணங்குகிறேன். அகம் கிரகே ம் பகவா தேவம் ம் நமாமி. நமாமி. வெரி குட். அகம் கிருஹே தேவம் நமாமி. நமாமி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்ப இது மாதிரி நம்ம சென்டென்சஸ் ஒரு ஒரு வேர்டா கூட சேர்த்து சேர்த்து போட்டு போகும்போதுதான் நம்மளால அந்த விபக்திகளை கூட சேர்த்து சேர்த்து பார்த்துட்டே வர முடியும். இப்ப நம்ம முதல்ல அகம் துவம் சஹா இத மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் மூலமா பிரதமா விபக்தியை கவர் பண்ணோம். அடுத்தது ஈஸ்வரம் தேவம் அப்படின்ற வார்த்தைகள் மூலமா திவித்தியா விபக்தியை கவர் பண்ணோம். அடுத்தது உப்பானி, கிருஹே, சப்தமி. சப்தமி. வித்யாலயே, தேவாலயே இது மாதிரி வார்த்தைகள் போட்டு சப்தமி விபக்தியை பிரயோகம் பண்ணோம். இதுக்கு நடுவுல நம்ம ஒண்ணு கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா, நான் இன்னைக்கு கடவுளை வணங்குறேன், நான் நாளைக்கு வணங்க போறேன். அப்ப அந்த வேர்பு மாறும். நாளைக்குன்றதுக்கு நமக்கு வேர்டு இருக்கு, ஸ்வஹான்னு வேர்டு இருக்கு. இன்னைக்கு அப்படின்னா அத்திய அப்படின்ற வேர்டு இருக்கு. இவனும் அவனும் சேர்ந்து வணங்குகிறான், ச அப்படின்ற அவ்வியத்தை கூட போடலாம். இது மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகள் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே, வெரி குட். நல்லா சொன்னீங்க, எல்லாருமே நல்லா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ மேல இருக்கக்கூடிய லெசனுக்கு போகலாம். இந்த லெசன்ல சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சரி, முதல் கேள்வி ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமிக்கு.
எஸ் ஜி. 3 வேர்ப்ஸ் சொல்லணும் சுவாமி. பட, பட, லிக்க, இக்க. காத. வெரி குட். 10 out of 10. வெரி குட். தேங்க்யூ ஜி. அடுத்தது வேங்கடராமன் சர்மா சுவாமி. ஓகே. ஒரு 3 வேர்ப் இருக்கு அங்கேயே. அதை வந்து ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி சொல்லல, நீ சொல்லிட்டோம் அதை. ஏன்னா அவருக்கு நான் 3 தான் கேட்டேன். இது வந்து பிப இருக்கு சார். பிப, பஜ, பஜ, கிரீட. கிரீட. வெரி குட். பிப, கிரீட, பஜ, பஜ. 3 வெரி குட். 10 out of 10. ஆமா. ஓகே, ಧನ್ಯವಾದಗಳು. தன்யவாதா. அடுத்தது கீதம்மா. ஜி. வெரி குட். இப்ப இங்க ரெண்டு சப்தமி விபக்தி, மூணு சப்தமி விபக்தி சொல்லக்கூடிய பெயர்கள் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். சப்த ரூபங்கள். சப்தமி விபக்தி. வித்யாலயே. வித்யாலயே ஒரு சப்தமி விபக்தி. சரி, கரெக்ட். விராமகாலே. விராமகாலே 2 சப்தமி விபக்தி. கிரீடாங்கனே. கிரீடாங்கனே 3 சப்தமி விபக்தி. சரியா? அடுத்தது பிருந்தாமாவுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும், ஆனா கண்டுபிடிச்சிடலாம். ரெடியா? ஆம் பகவான். 2 சப்தமி விபக்தி இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க அர்த்தத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா புரிஞ்சிடலாம். அந்த 2 சப்தமி விபக்தியை சொல்லிடுங்க பார்க்கலாம். சப்தமி விபக்தி. ஆமா. வித்யாலயே, விராமகாலே, கிரீடாங்கனே 3 வந்து சொல்லியாச்சு. கீதம்மா சொல்லிட்டா. 1 2 இருக்கு. ரா. இப்போ சரி, இதுக்கான அர்த்தம் தெரியணும்னா நம்ம அதை வாசிக்கும் போது அதனுடைய மீனிங்கை நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் சொல்லிட்டே வந்தோம்னா மனசுக்குள்ள நமக்கு ராத்திரோ. ராத்ரவ். வெரி குட். 10 out of 10. ஒன்னே ஒண்ணு. பாட்டி விஷயான் தித்திய விபக்தி. ஆமா, பாட்டிய விஷயானு த்விதியா விபக்தி. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரே ஒரு சப்தமி விபக்தி இருக்கு. புஸ்திகாயாம். புஸ்திகாயாம். புஸ்தகாயம். வெரி குட். புஸ்திகாயாம் இஸ் த ரைட் ஆன்சர். அப்ப ராத்ரவ்னு ஒரு வேர்டு இருக்கு, புஸ்திகாயாம்னு ஒரு வேர்டு இருக்கு. நமக்கு உடனே என்ன தோணும்? என்ன சுவாமி இது? அது என்னடனா விராமகாலே, வித்யாலயே, கிரீடாங்கனேன்னு இதெல்லாம் மட்டும் ரொம்ப ஈஸியா வந்துட்டு, ஆனா ராத்திரியில் ராத்ரவ் அப்படின்றது வந்து இந்த வித்யாலயே, விராமகாலே, கிரீடாங்கனே மாதிரி இல்லையே அப்படின்னா அது வந்து வேற சப்தம். ராத்ரிஹி அப்படின்ற சப்தம் அது இகாராந்த சப்தம். அது வந்து ராத்ரவுன்னு தான் வரும். புரியுறதா? இப்ப நம்ம வந்து ராத்திரியில் வருது இல்லையா? அப்போ ராத்திரியில் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறது. அதனால இல்ல ராத்திரியில் சப்தமி விபக்தியோட. வெரி குட். நல்லா சொன்னீங்க. சரி, அடுத்தது இது என்னன்னா ராத்திரவுன்னு டிஃபரெண்டா இருக்கு. ஒரு வேர்டு என்னன்னா புஸ்திகாயாம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தத்துல இருக்கக்கூடிய சப்தமி விபக்தி மாதிரி. புரியுறதா? சீதாயாம், ரமாயாம், அது மாதிரி புஸ்திகாயாம். புஸ்திகா அப்படின்னு சப்தம். சரியா? சரியா? சீதாயாம். சரியா? ஓகே. வெரி குட். என்ன சொன்னீங்க பத்லா? ಧನ್ಯವಾದ. தன்யவாதா. இது ரெண்டுமே ஏகவச்சனம் இல்லையா ஜி? ராத்ரோ வந்து புஸ்திகாயம் ரெண்டுமே. ஆமா ஆமா ஆமா, ஏகவச்சனம் இல்லையா? ஓகே. ஆமா, சரி. வெரி குட். அடுத்தது ரேகா பார்த்தாத்திமா. எஸ்டி. இதுல ஒரே ஒரு அவ்யய பதம் இருக்கு, அது ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். வேற யாரும் சொல்லக்கூடாது. ஒரே ஒண்ணாச்சா? ஒண்ணுதான். அதுவே 2 இடத்துல வந்திருக்கு.
அதெல்லாம் சம் சமயக் குருயோ. சம்யக் வருமா ஜி? கரெக்ட். சம்யக். சம்யக் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். சம்யக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெல் குட் அப்படின்ற மாதிரி. See, இப்போ நம்ம என்ன கேட்போம், என்ன சுவாமி இப்ப அவ்விய பதங்கள்னு நாங்க ஒண்ணு வாசிச்சோம், அந்த அவ்விய பதங்கள்ல இந்த சம்யக்கெல்லாம் வரவே இல்லையே, எங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம அதனுடைய அர்த்தத்தை ஒரு தடவை பார்க்கணும். அந்த அர்த்தமானது எதுவாகவும் மாற முடியாது. புரியுதா? இப்போ நன்றாக இதான அதுக்கு அர்த்தம். சம்யக் நன்றாக. ஆமாவா? ஆமாஜி ஆமாஜி. இப்போ இந்த நன்றாக அப்படின்றது ஒரு வேர்பான்னு பாருங்க பார்க்கலாம். அது ஒரு வேர்பா? இல்ல 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 அது ஒரு ஆக்ஷன் Adjective. வேர்ட். ஆக்ஷன் வேர்டா? கிடையாது இல்லையா? இல்ல சரி, அது ராமன், கிருஷ்ணன், கோவிந்தன், பூ, மரம், சிங்கம், புலி, பறவைகள் இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா, ஒரு நவுனா? இல்ல இல்ல இல்ல. அப்போ இதுவாவும் இல்ல, அதுவாவும் இல்ல, அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கறது, அது எதுக்காகவும் மாறவே போறது இல்ல. நன்றாக அப்படின்னா எப்பயுமே அப்படியேதான் இருக்க போறது. நன்றாக 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 நன்றாக. புரியுறதா? அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அவ்வியமா தான் இருக்கணும். புரியுறதா? எஸ் ஜி. அகைன் அட்ஜெக்டிவா? அவ்வியம்னா இன்டிக்ளைன். indeclarables. சரியா? ஆ, கேட்கல. இன்டிக்ளைனபிள்ஸ்னு ஒரு இது. அச்சா அச்சா. ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த அந்த பேசிக் புக்ல அதுனா, அத்ய, ஸ்வஹா, அப்புறமா கியஹா, அத்ர, தத்ர, குத்ர, சர்வத்ர, அந்யத்ர, ச, ந, மா இது எல்லாமே வந்து அவ்வியங்கள்னு சொல்லுவோம். சரியா? ஓகே ஓகே. புரியுறதா? நான் இப்ப சொல்றது புரியலையா? புரியுது ஜி. புரிஞ்சுது புரிஞ்சுது. வெரி குட், புரியுது. வெரி குட், வெரி குட் ரேகாமா. என்ன சொன்னீங்க? சம்யக் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். சரி, ஜி அந்த லபஸ்வன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டேக் அப்படின்னு அர்த்தம் ஜி. ஆமா, லபஸ்வ அது ஒரு இருங்க வெயிட். லபஸ்வ அப்படின்றது ஒரு தாது, ஒரு கிரியாபதம். சரியா? ஓகே ஜி. அது லபக அப்படிங்கிறதுல இருந்து வர்றதா அந்த லபஸ்வன்? See, இப்ப இந்த லபஸ்வ அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஜி. கிரியாபதம். அந்த கிரியாபதமானது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா நமந்தி, நமசி, நமதஹா, நமத ஆமா அப்படிலாம் ஆமா 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 ஆமா. அதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டது. புரியுதா? ஓ அப்படியா ஜி. சரி ஜி. லபதே, சரி. ஓகே. லபதே, லபதே, லபேதே, லபந்தே, லபசே, லபேதே, லபத்வே, லபே, ஓகே. லபே, லபா. இது மாதிரி ஒரு ஒரு டிஃபரெண்ட் கிரியாபதங்கள் உண்டு. புரியுதா? இதை வந்து ஆத்மநேபதி, பரஸ்மைபதின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. அதுல வரக்கூடியது இந்த லபஸ்வன்றது. அது நீங்க வந்து ஓகே. பெரிய பாடங்கள் போகும்போது கத்துப்பீங்க. சரியா? சரி ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. லபஸ்வன்னா கேட்டுக்கொள்ள. ஆமா, கேட்கணும். அனுமதியை அது முதல் 2 வேர்ட்ல இருந்து கெஸ் பண்ணேன். ஆச்சாரியஸ்ய ஆச்சாரியஸ்ய அனுமதியும் லபஸ்வ. லபஸ்வ. ஓகே. புரியுதா? கேட்டுக்கொள். ஆமா, வெரி குட், வெரி குட். என்ன சொன்னீங்க வத்லாஸ்? சரி, இதுல இந்த லெசன்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்ல எடுத்துக்கலாமா? இல்ல ஜி. சரி, வெரி குட், வெரி குட். ஜி ஆ, இந்த யதா ததா எல்லாம் இதுல வருதா ஜி இந்த புக்ல? நன்னா வரும். ஒரு பாடம் இதுல வரும். வரும். ஓகே. சரியா? ஓகே ஜி. ஓகே. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. இதோட இன்றைய சம்ஸ்கிருத வகுப்பு நிறைவடைகிறது.